Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10 ஓட சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். For every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா நிறைய மூவிஸ்லாம் இந்த டயலாக் கேட்டிருப்பீங்க. எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் எந்த ஒரு வினைக்கும் அதற்கு ஈக்குவலான எதிர்வினை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த விங்ஸை வச்சு மேலே இருக்க ஏரை கீழே புஷ் பண்ணுது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஏர் என்ன பண்ணுது, பேர்டை அப்வர்டில் புஷ் பண்ணுது. அதாவது பேர்ட் காற்றை கீழே தள்ளுது, காற்று பறவை மேலே தள்ளுது. ஸோ இதுதான் ஆக்ஷன். அதாவது பறவை பண்ணுறது ஆக்ஷன், ஹேர் பண்ணுறது ரியாக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு ஹேண்ட்ஸை பின்னாடி தள்ளுவோம், அதாவது தண்ணியை பின்னாடி தள்ளுவோம். ஸோ அது நம்ம பண்ணுற ஆக்ஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு தண்ணி உங்களை புஷ் பண்ணும். ஸோ அதுதான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன் ஷார்ட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பிஸ்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கன் பேக்வேர்டில் நம்ம புல் பண்ணுவோம். ஸோ அதை புல் பண்ணும்போது உங்களோட புல்லட் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். இதே தான் அம்பு விடும் போது ஏரோ ஷூட்டிங்லையும் நடக்கும். அதாவது அம்பை இழுத்து பேக்வேர்டில் இழுத்து தான் நம்ம ஃப்ரண்ட் வேர்டில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வேற வேற பாடியில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா பேர்ட், ஏர், பாடிஸ் வேற. அதே மாதிரி செகண்டில் பர்சன், வாட்டர், தேர்ட்ல புல்லட் அண்ட் கன். ஸோ இப்போ ஒரு பாடி மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே, இப்போ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்ற ஒரு பாடி எஃப்ஏ அப்படின்ற ஃபோர்ஸை பாடி பி மேலே ஆக்ட் பண்ணும்போது பி எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்பின்ற ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இப்போ எஃப்ஏவும் எஃப்பியும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னாலும் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் ஒன்று டவுன், ஒன்று அப், ஒன்று ஃபார்வர்ட், ஒன்று பேக்வர்ட். ஸோ இதுதான். ஸோ டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருந்தால் கூட உங்களோட ரியாக்டிவ் ஃபோர்ஸ் எஃப்பி நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது எஃப்ஏன்றது ஆக்ஷன் ஃபோர்ஸ், எஃப்பின்றது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ உங்களோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஆக்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. ஸோ இப்போ லீனியர் மொமெண்டம் எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பாடி மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் m1. நெக்ஸ்ட் இன்னொரு பாடி பி இருக்கு, அதோட மாஸ் m2. இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலோசிட்டி u1 அண்ட் u2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா m1லேருந்து இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா எம்மோட சைஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி செகண்ட் பாடியோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் u1 கிரேட்டர் தென் u2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் t, எப்போவுமே டைம் நம்ம டீன்னு எடுத்துப்போம். கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொலிஷன், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூவ் ஆகுது, ரெண்டு இடிச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் m1ஓட வெலாசிட்டி ஜாஸ்தி அப்படின்றதுனால இதோட ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொலிஷன் இருக்குது. கொலிஷன்னா இடிச்சுக்கிறது. இடிச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் எஃப்ஏ எஃப்பி. ஏ பாடி பி பாடிக்கு அகைன்ஸ்டாக ஃபோர்ஸ் இதாகும், அதே மாதிரி பி பாடி ஏ பாடிக்கு அகைன்ஸ்டாக ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் எஃப்ஏ அண்ட் எஃப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஸ்ட்ரைட் லைனில் திருப்பி மூவ் ஆகும். ஸோ அப்போ அதோட வெலாசிட்டி v1 அண்ட் v2வாக இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோர்ஸ் எஃப்பி, அதாவது ரியாக்டிவ் ஃபோர்ஸ் எஃப்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பாடி. பின்றது எஃப்பின்றது செகண்ட் பாடி ரிலீஸ் பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ அதோட மாஸ் m2 இன்டூ சேஞ்ச் இன் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ v2 minus u2 by t. ஸோ f is equals to m into a அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி fa, first force fa is equals to mass of the body m1, அதோட final velocity v1, initial velocity u1 divided by t. ஸோ இப்போ நியூட்டன் தேர்ட் லா படி
FA is equals to minus FB இல்ல FB is equals to minus FA, whatever it is, both are same. So இப்போ FA value substitute பண்றோம், m1 v1 minus u1 divided by t. அதே மாதிரி இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் FB ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இத உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க m1 into v1. சோ இது என்னவும் m1 v1 minus m1 u1 by t இல்லையா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் மல்டிப்ளை தான் பண்றேன், ஜஸ்ட் உள்ள வந்து மல்டிப்ளை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா m1 into v1 மைனஸ் அப்படியே m1 into u1. அதே மாதிரி இங்க வரும்போது m2 v2 மைனஸ் அப்படியே வச்சிருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மைனஸும் இந்த மைனஸும், சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ m2 u2 divided by t. இப்போ பாத்தீங்கன்னா t இங்க டினாமினேட்டர்ல இருக்கு, ரெண்டு பக்கமே டினாமினேட்டர்ல இருக்கனால நம்ம t கேன்சல் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு பக்கம் இப்ப டினாமினேட்டர்ல இருக்கத நீங்க இங்க நியூமரேட்டர்ல கொண்டு போனீங்கன்னா t கேன்சல் ஆயிடும். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வந்து m1 v1, இந்த பக்கம் வந்து m2 v2 மைனஸ்ல இருக்கு இல்லையா, இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா பிளஸ் ஆயிடும். சோ அதுதான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து m1 u1 இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கு, சோ இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடும், அதுதான் பண்ணிருக்காங்க. பிளஸ் m2 u2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? சோ இப்போ பாத்தீங்க இல்லையா எப்படி வந்து இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகி வந்தது உங்களுக்கு கிளியரா இருக்கணும்ன்றதுனால நான் அதை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா m1 v1 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் m2 v2, ஏன்னா இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதனால சோ இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ். சோ m1 v1 plus m2 v2 is equals to, இங்க வந்து m1 u1 வந்து நெகட்டிவா இருக்கும், ஏன்னா இங்க சிம்பிள் இருக்கு பாருங்க மைனஸ். சோ அதனால இங்க m1 u1 பிளஸ் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், சோ பிளஸ் m2 u2 ஆயிடும். சோ இதுதான் உங்களோட லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். In absence of an external force, the algebraic sum of momentum after collision is numerically equal to algebraic sum of momentum before collision. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம்னா வந்து mv அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல v1 and v2ன்றது வந்து ஆஃப்டர் collision ப்ரொடியூஸ் ஆன வெலாசிட்டிஸ், u1 and u2ன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டிஸ். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு collision நடக்கிறப்போ algebraic sum of momentumோட sum, அதாவது before collision இருக்கதும் after collision இருக்கதும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ இதுதான் வந்து law of conservation of linear momentum. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்க்க போறோம். சோ ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்னன்னா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்ம ராக்கெட் வந்து நிறைய டிவில வந்து ராக்கெட் விடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து போத் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமையும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ராக்கெட்ஸ் என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ ராக்கெட்ஸ் வந்து நமக்கு தெரியும், ராக்கெட்ஸ்ல வந்து ப்ரொப்பலன்ட் டேங்க் இருக்கும், அதுல வந்து ஃபுல்லா வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க. சோ வந்து ராக்கெட் ஃபயர் பண்ணோன்னே உங்களோட ஃபியூல் ஃபுல்லா பர்ன் ஆகி ஹாட் கேஸஸ் கீழே வரும். பார்த்துருக்கீங்கன்னா வந்து ராக்கெட் மேலே போகும்போது கீழே ஃபுல்லாக புகையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்கள் இப்போ ஹாட் கேஸ் இதாகி ஸ்பீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஹியூஜ் மொமெண்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பஷன் நடக்கும். அதாவது ஃபியூல் வந்து கம்பஷன்னா வந்து எரிய ஆரம்பிக்கும், அதுதான் வந்து இது. ஸோ அதோட ஃபோர்ஸில் தான் உங்களோட ராக்கெட் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ கீழே புகை வந்தால் மட்டும்தான் வந்து மேலே வந்து ராக்கெட் வந்து மூவ் ஆகும், இல்லைனா வந்து ராக்கெட் வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஷனில் மூமெண்ட்டில் இருக்கும் போது மாஸ் ஆஃப் ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா வந்து ஃபியூவல் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. ஃபியூல் யூஸ் பண்ணி கம்மியாயிட்டே இருக்கிறதுக்கு வெயிட் ஆஃப் த ராக்கெட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாததுனால லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு, அதாவது அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட லா படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, ஏன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இருக்குது.
அதே மாதிரி வந்து ஃபியூல் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏர்த்தில் பாடியோட ஒரு வெயிட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூன்லேயோ இல்லை அவுட் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஹைட் ஜாஸ்தியாக ராக்கெட்டோட மாஸ் வந்து கம்மியாகும். ஸோ வெயிட் கம்மியாகும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தின்னாக இருக்கவங்க சீக்கிரம் ஓட முடியும், குண்டாக இருக்கவங்க தான் சீக்கிரம் ஓட முடியாது. அதே மாதிரி தான். ஸோ வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி வந்து ஒரு பீக்குக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து அது வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ வந்து எப்போவுமே வந்து கிராவிடேஷனல் புல் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கவுண்டர் வெலாசிட்டி தேவைப்படும். அந்த வெலாசிட்டி தான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ராக்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன்றது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக படிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ ஈஸியாக புரிஞ்சிடலாம். அதாவது டெய்லினா இல்லை, நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து வெஹிக்கல் ப்ரொபல்ஷன் தான். நம்ம பைக்ஸில் கூட இதே மெக்கானிசம் தான் நடக்குது. நம்ம வந்து பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து புகை வரும், கேஸ் வந்து இதாகும். அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராவிடேஷன். கிராவிடேஷன்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராவிடேஷன்னா என்ன? ஈர்ப்பு. கிராவிடேஷன்னா வந்து ஈர்ப்பு. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது நியூட்டன் வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா வந்து கிராவிடேஷன் பற்றி ஒரு லா சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல் வித் அ ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு product of their masses and inversely proportional to square of the distance between the center of these masses. The direction of force acts along the line joining the masses. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த் யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு பாடியுமே வந்து இன்னொரு பாடியை அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்க ட்ரை பண்ணும். இப்போ மேக்னெட்ஸ் எப்படி வந்து 2 மேக்னெட்ஸ் நம்ம எப்படி இது பண்ணாலும் ரெண்டுமே வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த ஃபோர்ஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடியோட மாசஸோட ப்ராடக்ட்ஸ், அதாவது மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெசிப்ரோக்கல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் நம்ம என்ன பார்த்தோம்? 1/, அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ 1/, டேர்ம்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இது இன்க்ரீஸ்னால் அது டிக்ரீஸ் அந்த மாதிரி ஆகும். அதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வந்து இன்வர்ஸ்லி எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாடியோட சென்டரில் இருந்து எடுக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரு பாடியோட ஃபர்ஸ்ட் பாடியோட வெயிட்டை வந்து m1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாடியோட வெயிட்டை வந்து m2 எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபிகர் ஆக்சுவலாக பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ F இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1/, கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் இது வந்து இங்கே R அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? R². ஸோ இதுதான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் F ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 by R². ஸோ இதுதான் உங்களோட ஃபோர்ஸோட டெஃபினிஷனாக வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் ஜாயினிங் மாசஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ஈக்குவலாக இது பண்ணும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து m2ஓட ஃபோர்ஸ் வந்து இன்வர்ட்ஸும் F2ஓட ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வந்து எப்போவுமே எங்கே இது பண்ணாலும் உங்களோட மீடியம் பொறுத்து உங்களோட மாசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது நமக்கே ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த டெரிவேஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் வச்சு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 into m2 1/r² பார்த்தோம். ஸோ F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 divided by r2. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை மாற்றுறதுக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன். அதுதான் ஜின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்னன்னா வந்து 6.674 into 10 to the power of -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power -2. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்னன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு அப்புறம் அது வந்து கீழே விழுந்துடும். இப்போ கிரிக்கெட் பால்லாம் நம்ம மேலே தூக்கி போடுறோம்னா ஒரு ஹைட் போகும், ஹைட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்துடும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மேலே ஆக்ட் ஆகிற ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால நடக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பால்லோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போக போக அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். கீழே வரும்போது வந்து வெலாசிட்டி ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்ஸலரேஷன் வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இதுதான் அதோட யூனிட். ஸோ இதோட வேல்யூ என்னவா கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.8. அதாவது ஏர்த்தில் இருக்க கிராவிட்டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.8 SMS பவர் -1. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன்வர்ட் ஒவ்வொரு செகண்டுக்குமே சரி பாடி வந்து மேலேருந்து கீழே வர ஒவ்வொரு செகண்டுக்குமே வந்து 9.8 மீட்டர் S⁻⁻1 அளவுக்கு வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜீன்றது வந்து எர்த்தில் இருக்க வேற வேற பாயிண்ட்ஸ்க்கு வேற வேற சேஞ்சஸ் இருக்கும். வேல்யூ இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் நம்ம பார்த்த கிராவிடேஷன் யூனிவர்சல் கிராவிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்க பாடியில் கூட வந்து கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்த்தில் இருக்க ஒரு மாஸோட வேல்யூ வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஏர்த்தோட மாஸை எம்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் எம்மாக எதை எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருக்க பாடியோட மாஸை வந்து ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தோட எல்லா மாஸும் வந்து சென்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம யூனிவர்சல் கிராவிடேஷன் லால பார்த்தோம் மாஸோட சென்டர்லேருந்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால அப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம் 6738 கிலோமீட்டர். அது வந்து 6400 நம்மளோட கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால 6400க்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு தெரியும் m1 × m2 / r² × g. ஜின்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், எம் வந்து ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் அதாவது எர்த்தோட மாஸ், ஸ்மால் எம் m2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் பார்த்தோம். ஸோ அது வந்து ஏர்த்தில் இருக்க பாடியோட மாஸ், கீழே r²ன்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் இது மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லைன் மேலே தான் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதோட ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்த்தை கம்பேர் பண்ணும்போது ஏர்த்தில் இருக்க பாடியோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதோட ரேடியஸ்ன்னு வரும்போது அது இன்னும் வந்து ரொம்ப கம்மியாகுன்றதுனால அதை வந்து நம்ம வந்து நெகோஷியபிள், அதாவது அதை வந்து நம்ம விட்டுடுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கலாமா, இப்போ வந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்ஸலரேஷன் ஆஃப் பாடி இங்கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ A is equals to G. ஸோ நமக்கு தெரியும் F is equals to M into A, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இங்கே ஆக்ஸலரேஷன் A is equals to G. ஸோ வந்து நம்ம Gயை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ F is equals to வெயிட்னு சொல்கிறாங்க M into G. ஸோ இப்போ வந்து mg is equals to, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா 1.11 இருக்குது F is equals to gmm/r². ஸோ அதே மாதிரி இங்கே F is equals to mg அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி எழுதும்போது mg is equals to, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஸோ mg is equals to gmm/r². ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா m and m will get cancelled. ஸோ g is equals to gm/r². ஸோ இதுதான் வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ. ஓகேவா? இதுதான் வந்து ஜியோட ஜி, அதாவது ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜியோட ரிலேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாஸ் ஆஃப் எர்த். மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபார்முலா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேபிட்டல் எம் அப்படின்றதான் வந்து எர்த்தோட மாஸ் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே டிரைவ் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே டினாமினேட்டரில் இருக்க ஆர் இங்கே போனால் நியூமரேட்டர். ஸோ ஜி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை ஜி வந்து இந்த கேபிட்டல் ஜி இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே வரும்போது டினாமினேட்டர். ஸோ கேபிட்டல் ஜி.
ஸோ அதுதான் உங்களோட ஃபார்முலா ms = gr²/g. ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து மாஸ் ஆஃப் த எர்த் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24. 5.972 × 10⁻24 kg. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, யூனிவர்சல் கிராவிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 6.64 சம்திங் பார்த்தோம். அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g வந்து 9.8 பார்த்தோம். இப்போ மாஸ் ஆஃப் எர்த் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆக்சலரேஷன் கிராவிட்டினால சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டி வந்து உங்களோட ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து இப்போ இந்த கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து வேறு வேறு மாதிரி மாறும். எர்த்தோட பாயிண்டில் வந்து வேறு வேறு மாதிரி மாறும். அதுதான் வந்து இங்கே சொல்லு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரேடியஸுமே சரி வந்து வேறு வேறு பாயிண்ட்ஸில் பார்க்கும்போது வந்து வேறு வேறு இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஜியோமெட்ரிக் ரேடியஸ் வந்து ஈக்வேட்டரியல் ரீஜியன் அப்படின்னா வந்து ஈக்வேட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் ஜாஸ்தியாக இருக்குது. போலார் ரீஜியன்னா டாப் மோஸ்ட்டில் வரும்போது மினிமமாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களோட வேல்யூ ஆஃப் g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் மாறும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிராவிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரிக் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி உங்களோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஹையர் லேட் ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் g = 1/r². ஸோ இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரேடியஸ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா வந்து உங்களோட g வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ ஹையர் ஹைட்ஸில் போகும்போது ரேடியஸ் வேல்யூ ஜாஸ்தியாகும். ஸோ உங்களோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி உங்களோட ரேடியஸ் வேல்யூ கம்மியாகும்போது வேல்யூ ஆஃப் g வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தில் வரும்போது உங்களோட இது வந்து 0. பிகாஸ் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தில் உங்களுக்கு ரேடியஸ் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ரேடியஸ் வேல்யூ 0 அப்படின்றதுனால ஆப்வியஸாக உங்களோட கிராவிட்டியும் வந்து 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாஸ் அண்ட் வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க வேல்யூ, இந்த வீடியோவில் நம்ம நிறைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் ஃபார்முலாஸும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? மீட் யூ சூன் வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.